ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க புரட்டாசி மாசத்துல திருமலைக்கு தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, எந்தெந்த வழிகள் எல்லாம் நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாம், தரிசனம் பார்க்கறதுக்கு டிக்கெட் பத்தி நீங்க எப்படி ஒரு பிளானிங் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா ஆன்லைன்ல இந்த மாசம் ஓபன் ஆகக்கூடிய டிக்கெட் செப்டம்பர் மாசத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. செப்டம்பர் மாசத்துல 17ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் 17ஆம் தேதி வரைக்கும் புரட்டாசி மாதம். ஸோ நீங்க செப்டம்பர்ல புரட்டாசியில போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா, அக்டோபர்ல போறீங்கனாலும் கண்டிப்பா இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் இயர்ல புரட்டாசி டைம்ல திருமலை தேவஸ்தானம் என்னென்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அக்டோபர் மாசத்துல இருக்கக்கூடிய அந்த புரட்டாசி 2 சனிக்கிழமையுமே பிரம்மோற்சவத்துக்குள்ள வருது. ஸோ அதனால பிரம்மோற்சவம் டைம்ல முக்கியமான தரிசனங்கள் எல்லாமே கேன்சல் பண்ணுவாங்க. என்னென்ன தரிசனங்கள் இருக்கும், ஸோ க்ரௌட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பிளான் பண்ணலான்றதை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இன்னும் புரட்டாசிக்கு டைம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் உங்களோட பிளானிங் கன்ஃபார்மா நம்ம தர்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சப்போஸ் ஆன்லைன்லயே உங்களால டிக்கெட் புக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தவிர இன்னும் இந்த விஷயம்லாம் நீங்க சொல்லல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லியும் வரக்கூடிய இன்ஸ்டன்டான அப்டேட் எல்லாம் நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க தர்ஷன் அப்டேட் டைம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா காலையிலேயே நம்ம அதில் ஷேர் பண்ணிடுவோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸும் டெய்லியும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சேனல்ல டீட்டெயிலான வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுவும் வேணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த திருமலா.org அப்படின்ற வெப்சைட்ல ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். அது இல்லாம இந்த வெப்சைட்ல வேற என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா, ஆன்லைன் சர்வீசஸ்க்கு கீழே நம்ம டிக்கெட் புக் பண்ணக்கூடிய வெப்சைட் போய்க்கலாம். நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல திருமலா தேவஸ்தானம் வெளியிடக்கூடிய எல்லா லேட்டஸ்டான ப்ரெஸ் ரிலீஸுமே இந்த வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டெய்லியும் கீழ்த்திருப்பதியில ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டோக்கன் வாங்குறதுக்கு நீங்க மிட் நைட் ஒரு 11-12 மணிக்கெல்லாம் நிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூல் லீவு அப்படின்றனால இன்னும் ரீஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு க்ரௌடு நார்மல் ஆயிரும். போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹெவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா திருமலையில பக்தர்களோட கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. தரிசனத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20 மணி நேரம் பக்கமா ஆகுது. ஸோ அதனால க்ரௌடு இருக்கு. ஸ்கூல் ஓப்பனிங்கும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஸ்கூல் ஓப்பனிங் டைம் வரைக்குமே க்ரௌடு கண்டினியூவா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஓகே, நம்ம புரட்டாசி மாசம் பத்தின தகவல்களை 1 by 1 பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிரம்மோற்சவம் எப்போ வருது, தர்ஷன் டிக்கெட் இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இந்த மாசம் செப்டம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட்டோட ஓப்பனிங் 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் புக்கிங் எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது தான் ஒவ்வொரு தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் இருக்கும். ஸோ 18ஆம் தேதி வீக் டேஸ் அப்படின்றனால 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே வீடியோல நான் என்னென்ன டேட்ல என்னென்ன டிக்கெட் அப்படின்றத கொடுத்துட்டேன், தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு செப்டம்பர் மாசத்துல 2 சனிக்கிழமை வருது, அக்டோபர் மாசத்துல 2 சனிக்கிழமை வருது. செப்டம்பர்ல வரக்கூடிய சனிக்கிழமைகள் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு பிரம்மோற்சவம் அக்டோபர்ல தான் வருது. அதனால செப்டம்பர்ல சனிக்கிழமையில நீங்க போறீங்கன்னா தாராளமா போகலாம். க்ரௌட் அப்படின்றது அந்த சனிக்கிழமைக்கான புரட்டாசியோட க்ரௌடு தான் இருக்கும். செப்டம்பர் புரட்டாசியில போறீங்கன்னா இதோட புக்கிங் ஜூன் மாசம் 18ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் மாசத்துல போறீங்க அப்படின்னா அக்டோபரோட புக்கிங் அடுத்த மாசம் ஜூலை மாசம் 18ஆம் தேதியில இருந்து நமக்கு ஓப்பன் ஆகும். லாஸ்ட் இயர் புரட்டாசி டைம்ல சாட்டர்டேஸ், அதாவது சனிக்கிழமைகள்ல க்ரௌடு அதிகமா இருக்கு அப்படின்றனால திருப்பதி தேவஸ்தானம் ஒரு முக்கியமான முடிவை லாஸ்ட் இயர் எடுத்திருந்தாங்க. சேம் அதே இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கூட்டம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் பிளான் பண்ணிட்டு போறவங்களுக்கு ஸோ இதையும் கொஞ்சம் ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி 3 நாட்களுக்கு தர்ஷன் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறது கேன்சல் பண்ணிட்டு டைரக்ட் தர்ஷனே அலோவ் பண்ணாங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது போன வருஷம் புரட்டாசி டைம்ல கொடுத்தது. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல வரக்கூடிய கப்பிள் ஆஃப் ஹாலிடேஸ்னால என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்டோட அப்டேட் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் க்ரௌடு ஹெவியாக இருந்துச்சுன்னா மேபி கேன்சல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம நேரடியாக போய் தான் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ செப்டம்பரில் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா அந்த சாட்டர்டேஸில் டிக்கெட்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லை க்ரௌடு வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி 3 நாட்கள் கூட எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கேன்சல் பண்ணுவாங்க.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு சனியும் ஞாயிறும் 7, 8 அதே மாதிரி 14, 15 அந்த மாதிரி டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா சனிக்கிழமையில தரிசனம் போறதுக்கு பிளான் பண்றவங்க ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்றது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். ஆன்லைன்ல நமக்கு என்னென்ன டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு புரட்டாசி மாசம் அண்ட் நார்மலா நம்ம டிக்கெட் புக் பண்றது அப்படின்னா டிடிடியோட வெப்சைட்ல நமக்கு வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து இருக்கும். 300 ரூபா தரிசன டிக்கெட். இது எல்லாருமே காமனா இருக்கக்கூடிய நார்மலா இருக்க எல்லாருமே வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட் வந்து அந்த கேட்டகரியில வர்றவங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ மற்றவங்களால இது பண்ண முடியாது. காமனா நீங்க புக் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஒன்று ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ல பண்ணலாம். கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா அந்த டிக்கெட்ஸ்ல ஏதாவது ஒன்று புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வர்ச்சுவல் சேவா இருக்கு. ஓகே, அந்த வர்ச்சுவல் சேவாலேயே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 300 ரூபா தரிசனம், அங்க பிரதர்ஷனம். இந்த 4 டிக்கெட்ல நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம்ல பண்ணீங்கன்னா கன்ஃபார்மான டிக்கெட் கிடைக்கும். கன்ஃபார்மா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா வர்ச்சுவல் சேவால ட்ரை பண்ணுங்க. அதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. சில டைம் நீங்க வந்து முன்னாடியே சேவா புக் பண்ணாம டிக்கெட்டோட தர்ஷன் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பண்ணும்போது நீங்க புக் பண்ற டேட்ஸுக்கு தர்ஷன் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வர்ச்சுவல் சேவால கன்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்க ட்ரை பண்ணுங்க. 300 ரூபாயும் பண்ணலாம். சில டைம் நிறைய பேர் ட்ரை பண்ணும்போது எரர் வரும். அப்போ வந்து டிக்கெட் நமக்கு கிடைக்கலன்னா அடுத்து வர்ச்சுவல் சேவாலையும் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் வந்து அடுத்ததுக்காக நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அப்படின்ற ஒரு டிக்கெட்டும் அது கூட 300 தர்ஷன் டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ இந்த புரட்டாசி சைட்லயும் வந்து ஓப்பன் ஆகும். ஆனா வந்து பிரம்மோற்சவம் அக்டோபர்ல வரக்கூடிய பிரம்மோற்சவம் டைம்லாம் கொடுப்பாங்களா கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல கொடுக்குற டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசிலையும் ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி வந்து பிரம்மோற்சவம் டைம்ல மட்டும் அது ஓப்பன் ஆகாம இருக்குமா இல்ல எல்லா டைமும் கொடுப்பாங்களான்றது அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனா செப்டம்பர் மாசத்துக்கு ஓப்பன் ஆகும். இப்பதான் ஜூனுக்கு முடிஞ்சிருக்கு, இன்னும் ஜூலைக்கு ஓப்பன் ஆகல, ஆகஸ்ட் ஓப்பன் ஆகல. ஸோ அது 2 மாசம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஏபிஎஸ்ஆர்டிசில வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதை தவிர நமக்கு டூரிசம் பேக்கேஜஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு டூரிசத்துலையும் உங்களுக்கு புக் பண்ண முடியும். அதே மாதிரி ஏபி டூரிசமும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எப்படி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் இருக்கோ அதே மாதிரி அதுவும் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட்டோட சேர்த்து பஸ் டிக்கெட்டும் வந்து வரும். அதுவும் நீங்க புக் பண்ணலாம். இது எல்லாமே ஆன்லைன் ஆப்ஷன் தான். ஸோ ஆஃப்லைன்ல நம்ம புரட்டாசி மாசத்துல சாமி பார்க்கறதுக்கு என்ன ஆப்ஷன்னா நேரடி சர்வ தரிசனம் அது எப்பயுமே இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டர் சர்வ தரிசன டோக்கன், எஸ்எஸ்டி டோக்கன், ஆதார் கார்டு வச்சு வாங்குறது. இதை தவிர ஹோமம் வந்து அந்த டைம்ல டிக்கெட் கொடுப்பாங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல காலையில போயிட்டு வாங்கிட்டு அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல இன்ஃபான்ட் தர்ஷன் கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ தர்ஷன் இதெல்லாமே இருக்கும். செப்டம்பர் மாசத்துல இருக்கும். ஸோ அக்டோபர் மாசத்துல வந்து அது வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பிரம்மோற்சவம் வந்து வருது. ஸோ பிரம்மோற்சவம் எப்போ வருது அப்படின்னா ஸ்டார்டிங் பார்த்துக்கோங்க. பிரம்மோற்சவம் வந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. 3ஆம் தேதி அங்குரார்ப்பணம், அதுக்கப்புறம் 4ஆம் தேதி கொடியேற்றத்தோட பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரம்மோற்சவம் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அதாவது அக்டோபர்ல வர ஃபர்ஸ்ட் சனிக்கிழமையும் பிரம்மோற்சவம் தான், செகண்ட் சனிக்கிழமையும் பிரம்மோற்சவம் தான். ஸோ அந்த 2 நாட்கள்ல நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல டிக்கெட் கிடைக்கும் போதே 300 ரூபா டிக்கெட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பிரம்மோற்சவம் டைம்ல என்னென்ன தர்ஷன் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா இது போன வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு டிடிடி கொடுத்திருந்த ஒரு முக்கியமான அப்டேட். இதுல என்ன ஆல் ப்ரிவிலேஜ் தர்ஷன் கேன்சல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ப்ரிவிலேஜ் தர்ஷன்ல என்னென்னலாம் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்றதும் இங்கேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இதுல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இதுல வந்து காமனா வரக்கூடிய டிவோட்டிஸ் அதாவது சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காகவும் வாகன சேவையில முன்னுரிமை கொடுக்கறதுக்காகவும் ஆல் ப்ரிவிலேஜ் தர்ஷன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுல சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு, அதே மாதிரி பேரண்ட்ஸ் வித் இன்ஃபேண்ட் எக்ஸெட்ரா, அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கான விஐபி தர்ஷன் டிக்கெட்டுமே கேன்சல் பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க டைரக்டா போயிட்டு இன்ஃபேண்ட் கியூல வந்து நான் சொன்ன டேஸ்ல நீங்க வந்து போற மாதிரி இருக்கு. இது வந்து பிரம்மோற்சவ நாட்கள் எல்லாமே தான். 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதி முடிகிற வரைக்கும் நீங்க சனிக்கிழமை தவிர மற்ற நாள்ல போனீங்கனாலுமே இதே உங்களுக்கு தான் இருக்கும். நேரடி சர்வதர்ஷனத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் டிக்கெட்டுமே ஆன்லைன்ல அந்த டேட்ஸ்ல வந்து ஓப்பன் ஆகாது. அதனால நீங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது புரட்டாசியில போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல புக் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. அக்டோபர் மாசத்துலயும் பிரம்மோற்சவம் இல்லாத மற்ற நாட்களுக்கு நமக்கு வந்து போகலாம். அந்த 9 நாட்கள் அதாவது 10 நாள் மாதிரி வந்து பிளாக் பண்ணுவாங்க. இதுல வந்து 500 ரூபா வர்ச்சுவல் சேவா கூட சில டைம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா அந்த டேஸ்க்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால அது நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த விஷயத்த வந்து இந்த நாட்கள்ல போறவங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ புரட்டாசி அப்படின்றது நமக்கு வந்து சில டைம் சனிக்கிழமைகளெல்லாம் ஹெவி க்ரௌட் இருந்துச்சுன்னா, நேரடி சர்வதர்ஷனம்லாம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 30 மணி நேரத்துக்கு மேல கூட வந்து ஆச்சு லாஸ்ட் டைமு. ஸோ இந்த டைம் எப்படி அப்படின்றது தெரியல. ஃபேமிலியா குழந்தைங்கள கூட்டு போறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதே போல திருமலையில நீங்க வந்து ரூம் எடுக்கணும் அப்படின்னா, ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு கண்டிப்பா தர்ஷன் டிக்கெட் வந்து வேணும். தர்ஷன் டிக்கெட் இருந்தா தான் ரூம் புக்கிங்க்கான லிங்கே வந்து கிடைக்கும். இல்ல அப்படின்னா, நீங்க கீழ் திருப்பதியில ஸ்டே பண்றதுக்கு கூட ப்ரிஃபர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அதுவும் பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். க்ரௌடு ஹெவியா இருக்கும்போது நம்ம அக்கமடேஷனுக்காகவே மணிக்கணக்குல வெயிட் பண்ண வேண்டியதா வந்து இருக்கும். ஸோ இதுதான் புரட்டாசி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். இந்த மாசம் என்னென்ன தேதிகள்ல டிக்கெட் ஓப்பன் ஆகுதுன்றது ஏற்கனவே நான் வீடியோ ஷேர் பண்ணிட்டேன். செக் பண்ணி பாருங்க. கன்ஃபார்மா டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க ஆன்லைன்லயே ட்ரை பண்ணி பாருங்க. வர்ச்சுவல் சேவாலருந்து ட்ரை பண்ணுங்க. அது கிடைக்கலன்னா ரூ. 300 தர்ஷன் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் வந்து பார்க்கலாம். திருமலையில கிரவுட் வந்து எப்படி இருக்கு? தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கோடை விடுமுறையில வந்து அலைமோதும் கூட்டம் திருப்பதியில 30 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நீண்ட வரிசையில பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. அதே மாதிரி கோடை விடுமுறை காரணமாக திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் 30 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்று 3 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கடந்த 1 மாதமாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து வர்றாங்க. அதே போல 3 கிலோமீட்டர் வரைக்கும் அவுட் சைட் லைன் வந்து நேரடி சர்வ தரிசனத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு நாள்ல மட்டும் 64,115 பேர் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. இதுல முடிக்காணிக்கை கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று காலை நிலவரப்படி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் உள்ள அனைத்து அறைகளும் நிரம்பி சுமார் சிலா தோரணம் வரைக்கும் 3 கிலோமீட்டர் வரைக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இதனால் நேரடி சர்வ தரிசனம் 24ல இருந்து 30 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்றது தான் இன்னைக்கான தரிசனத்துக்கான அப்டேட். அதே மாதிரி நமக்கு 300 தர்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா டெய்லியும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமிங் இருக்கும். ஸோ சில டைம் நமக்கு க்ரௌட் இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்ரௌட் அப்படின்றது இன்னும் உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு இருக்கும். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அப்படின்றது டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால டிக்கெட் எடுத்துட்டு வர்றது தான் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்து 300 தரிசனத்துல சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸ்லாட்டர் சர்வ தரிசனம் டோக்கன்ல சாமி போனீங்கன்னா ஒரு 3லேருந்து 7 மணி நேரம் வந்து ஆகலாம். ஸோ க்ரௌட் அப்படின்றது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இன்னைக்கு திருமலைக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நீங்க வந்து போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணலாம், வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த லீவ் கமெண்ட்ல போயிட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த தரிசனம் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.